வணக்கம். திறன தமிழ் செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். நிருபமா ராவுடனான சந்திப்பு அர்த்தமுடையது என தமிழ் தேசிய கூட்டமைப்பு தெரிவிப்பு. எதிர்காலத்தில் நாட்டில் நீதியான தேர்தலை எதிர்பார்க்க முடியாது. கஃபே தகவல். வைத்தியர் சத்தியமூர்த்தி தொடர்பான விசாரணைகள் நிறைவு. பாலித்த தெவரப்பெரும பிணையில் விடுதலை. இனி விரிவான செய்திகள். தமிழ் தேசிய கூட்டமைப்பின் 4 பாராளுமன்ற உறுப்பினர்கள் கொழும்பில் உள்ள இந்திய உயர்ஸ்தானிகர் ஆலயத்தில் இந்திய வெளியுறவு செயலாளர் நிருபமா ராவை நேற்று இரவு 7 மணியளவில் சந்தித்துள்ளனர். இந்த சந்திப்பின் போது கலந்துரையாடப்பட்ட விடயங்கள் தொடர்பாக எமக்கு தகவல் தருகிறார் கூட்டமைப்பின் மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் பொன் செல்வராசா. குழுவினர் 4 பேர் அடங்கிய குழுவினர் இந்திய வெளிநாட்டு செயலாளர் அவர்களை இந்தியன் இல்லத்தில், கொழும்பில் உள்ள இந்தியன் இல்லத்தில் சந்தித்து கதைத்தோம். அதிலே நானும் செல்வராஜாக்கிய நானும் மாவை சேனாதிராஜா, சுரேஷ் பிரேமச்சந்திரன், சுவேந்திரன் ஆகிய 4 பேரும் கலந்து கொண்டோம். இதிலே அவருடன் நாங்கள் பேசும் பொழுது அதிகமாக இன்றைய எங்களுக்கு தேவையாக இருக்கின்ற வீழ்குடியேற்றம், அதையொட்டிய பிரச்சனைகள், வீழ்குடியத்திலே வீட்டு பிரச்சனை, அவர்களது தொழில்வாய்ப்பு பிரச்சனை போன்ற சம்பவங்கள் முற்றுமுழுதாக வடக்கு கிழக்கில் எங்கும் ஆராயப்பட்டன. குறிப்பாக வன்னி பிரதேசத்திலே எந்த விதமாக இந்த மீள்குடியேற்றம் நடக்க இருக்கின்றது என்று சொல்லியும், அதனால இதற்கு இந்திய அரசாங்கத்தால் வழங்கப்படுகின்ற வீடுகள் 50,000 வீடுகள் அவர்கள் அளிக்க இருக்கின்றார்கள் என்று சொல்லியும் அங்கே பரிமாறப்பட்டன. இவற்றை விட திருகோணமலை மாவட்டத்திலே உள்ள மூதூர் சம்பூர் பிரச்சனை சம்பந்தமாக ஆராயப்பட்டது. அதிலே மக்கள் எதிர்நோக்குகின்ற பிரச்சனைகள், அதிலே பல ஆயிரக்கணக்கான ஏக்கர் எடுக்கப்படுவதாகவும் அதிலே குறைத்து எடுத்து மக்கள் ஏற்கனவே வாழ்ந்த இடங்களில் அவர்களை வாழவிடுவதற்கு வழி வகுக்க வேண்டும் என்று அவரிடம் கேட்டுக் கொள்ளப்பட்டது. அதைவிட மட்டக்களப்பிலும் இடம்பெயர்ந்து மீளக்குடியம் என்றவர்களுக்கு இதுவரையிலே வீடுகள் சிலருக்கு கொடுத்தாலும் இன்னும் சிலருக்கு கொடுக்க வேண்டியிருக்கின்றது. இந்த விடயத்தில் மட்டக்களப்பு அரசாங்க அதிபர் அவர்கள் ஏறக்குறைய 5047 மில்லியன் ரூபாய் தேவை என்று இனம் கண்டிருக்கின்றார். அதுவும் அங்கே சுட்டிக்காட்டப்பட்டது. இப்படியாக இன்றைய முக்கிய தேவைகள் சம்பந்தமாக நாங்கள் ஆராய்ந்தோம். இதேவேளை 4 நாள் உத்தியோகபூர்வ விஜயம் ஒன்றை மேற்கொண்டு இலங்கை வந்துள்ள இந்திய வெளியுறவு செயலாளர் நிருபமா ராவிற்கும் இலங்கை வெளிவிவகார அமைச்சர் GL பீரிஸிற்கும் இடையில் சந்திப்பு ஒன்று இடம்பெற்றுள்ளது. இந்த சந்திப்பானது வெளிவிவகார அமைச்சரின் இல்லத்தில் இன்று காலை இடம்பெற்றுள்ளது. சந்திப்பின் போது இருநாட்டு உறவுகள் குறித்தும் இலங்கையின் தற்போதைய நிலவரங்கள் குறித்தும் ஆராயப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. அரசாங்கத்தின் அரசியல் யாப்பு சீர்திருத்தத்திற்கு ஆதரவு வழங்குவதா இல்லையா என தமிழ் தேசிய கூட்டமைப்பு அடுத்த வாரத்தில் கூடி ஆராய உள்ளது. இது தொடர்பான கூட்டம் எதிர்வரும் 6ஆம் திகதி நடைபெற உள்ளதாக கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர் M. சுமந்திரன் தெரிவிக்கின்றார். இந்த சந்திப்பை அடுத்து எதிர்வரும் 7ஆம் திகதி உறுதியான முடிவு அறிவிக்கப்படும் எனவும் அவர் குறிப்பிட்டார். அரசாங்கத்தின் அரசியல் யாப்பு சீர்திருத்தத்திற்கு சிறுபான்மை கட்சிகளான ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ், இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ், அகில இலங்கை முஸ்லிம் காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள் அரசாங்கத்திற்கு ஆதரவு வழங்கியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. அரசினால் மேற்கொள்ளப்பட இருக்கும் உத்தேச அரசியலமைப்பு சீர்திருத்த சட்டம் மூலம் நாட்டில் நீதியானதும் நேர்மையானதுமான தேர்தல்களை ஒருபோதும் நடத்த முடியாத நிலைக்கு ஏற்பட்டுவிடும் என்று உள்நாட்டு தேர்தல் கண்காணிப்பு அமைப்பான கஃபே அறிவித்துள்ளது. குறிப்பாக தேர்தல் நாளின் போது தேர்தல் திணைக்கள ஊழியர்கள், போலீஸ், ஏனைய அரசு அதிகாரிகள் ஆட்சியில் உள்ள அமைச்சரவையின் பொறுப்பில் இருக்கும் என்று இந்த உத்தேச திருத்த சட்டத்தில் யோசனை முன்வைக்கப்பட்டிருப்பது பாதகமான சூழ்நிலைக்கு இட்டுச் செல்லும் என்றும் கஃபே அமைப்பு சுட்டிக்காட்டியுள்ளது. தேர்தல் ஆணைக்குழுவின் உறுப்பினர்கள் ஜனாதிபதியினால் நியமிக்கப்படுவர் என்று உத்தேச யோசனையில் கூறப்படுகிறது. ஆனால் ஜனாதிபதியின் இந்த நியமனங்கள் சுதந்திரமான தேர்தல்களை நடத்த முடியாமல் செய்துவிடும் என்று கஃபே அமைப்பு சுட்டிக்காட்டியுள்ளது. சரத் பொன்சேகா மீதான 2வது ராணுவ நீதிமன்றம் மீண்டும் நாளை கூட உள்ளது. 2ஆம் ராணுவ நீதிமன்றம் நேற்று கூடிய வேளையில் சரத் பொன்சேகாவின் உடல்நிலை மோசமடைந்திருந்ததன் காரணமாக விசாரணைகள் நாளைய தினத்திற்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாக ராணுவ பேச்சாளர் மேஜர் ஜெனரல் உபய மெதவல குறிப்பிட்டார். 2ஆம் ராணுவ நீதிமன்றத்தில் சரத் பொன்சேகாவிற்கு எதிராக 4 பேரிடம் சாட்சிகள் பெறப்பட உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார்.
வன்னியில் இடம்பெற்ற இறுதிக்கட்ட யுத்தத்தின் போது ராணுவ வீரர்கள் குறித்து சர்வதேச ஊடகங்களுக்கு தவறான தகவல்களை வழங்கிய குற்றச்சாட்டு தொடர்பில் கைது செய்யப்பட்டுள்ள கிளிநொச்சி வைத்தியர் என் சத்தியமூர்த்தி மீது எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து ரகசிய போலீசார் நீதிபதியின் ஆலோசனையை நாடியுள்ளனர். இந்த சம்பவம் தொடர்பில் விசாரணைகள் நிறைவடைந்துள்ள நிலையில் விசாரணை அறிக்கையினை ரகசிய போலீசார் கொழும்பு நீதவான் நீதிமன்றத்திற்கு சமர்ப்பித்துள்ளனர். இதன்படி நீதிபதி வழங்கும் ஆலோசனையின்படி வைத்தியர் தொடர்பில் எடுக்கக்கூடிய சட்ட நடவடிக்கைகளை எடுப்பதாக ரகசிய போலீசார் கூறியுள்ளனர். இறுதிக்கட்ட யுத்தத்தின் போது தமிழீழ விடுதலை புலிகளின் அச்சுறுத்தல் மற்றும் வற்புறுத்தல் காரணமாக சர்வதேச ஊடகங்களுக்கு தான் தவறான தகவல்களை வழங்கியதாக கிளிநொச்சி வைத்தியர் ரகசிய போலீசாரிடம் வாக்குமூலம் அளித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. ஐக்கிய தேசிய கட்சியின் களுத்துறை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் பாலித்த தெவரப்பெரும பிணையில் விடுதலை செய்யப்பட்டுள்ளார். அவரை 25,000 ரூபாய் சரீர பிணையில் விடுதலை செய்யுமாறு மத்துகம நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. ஆயுதம் வைத்திருந்த குற்றச்சாட்டில் பாலித்த தெவரப்பெரும கடந்த ஜனாதிபதி தேர்தலின் போது கைது செய்யப்பட்டிருந்தார். தனக்கு பிணை வழங்குமாறு பாராளுமன்ற உறுப்பினர் இதற்கு முன்னர் மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. அதன்படி இவருக்கு பிணை வழங்க மேன்முறையீட்டு நீதிமன்றம் அனுமதி வழங்கியிருந்தது. மன்னார் மூர்வீதி கிராம அலுவலகர் பிரிவுக்குட்பட்ட கடற்கரை பகுதியில் கொலை செய்யப்பட்டு எரியூட்டப்பட்ட நிலையில் கண்டெடுக்கப்பட்ட சடலம் தொடர்பில் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். இவர் மன்னார் போலீசாரினால் மன்னார் நீதவான் நீதிமன்றில் நேற்று ஆஜர்படுத்தப்பட்ட போதே அவரை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதவான் உத்தரவு பிறப்பித்தார். 50 வயது மதிக்கத்தக்க குறித்த சந்தேக நபரிடம் மன்னார் போலீசார் தீவிர விசாரணைகளை மேற்கொண்டதை அடுத்து மன்னார் நீதவான் முன்னிலையில் நேற்று அவர் ஆஜர்படுத்தப்பட்டார். இந்நிலையில் விசாரணைகளை மேற்கொண்ட நீதவான் திருமதி கே ஜீவராணி சந்தேக நபரை எதிர்வரும் 14 தினங்களுக்கு விளக்கமறியலில் வைக்குமாறு மன்னார் போலீசாருக்கு உத்தரவு பிறப்பித்தார். ரயில் சேவைகளில் காணப்படும் நேரங்களுக்கு சமனான பஸ் சேவைகளை ஆரம்பிக்க போக்குவரத்து அமைச்சு நடவடிக்கை எடுத்துள்ளது. இதன்படி தூர இடங்களுக்கு செல்லும் பயணிகள் நன்மை அடைவார்கள் என தெரிவிக்கப்படுகிறது. இந்த புதிய திட்டம் எதிர்வரும் 3 நாட்களுக்குள் நடைமுறைப்படுத்தப்படும் என போக்குவரத்து அமைச்சர் குமார வெல்கம குறிப்பிடுகின்றார். நேற்று அதிகாலை 4 மணியளவில் ரமுக்கன ரயில் நிலையத்திற்கு சென்ற போக்குவரத்து அமைச்சர் அதிகாலை 4:59 அளவில் ரமுக்கன ரயில் நிலையத்திலிருந்து அலுவலக ரயிலில் ராகமையை சென்றடைந்தார். நாடு முழுவதும் அலுவலக ரயில்கள் சேவையில் ஈடுபடும் நேரத்திற்கு சமனான பஸ் சேவைகளும் ஆரம்பிக்கப்படும் என்று குமார வெல்கம உறுதியளித்தார். அமைச்சர் பயணிக்கும் ரயில் மாத்திரம் நேரத்திற்கு வந்துவிடுவதாக பொதுமக்கள் இதன்போது சுட்டிக்காட்டியுள்ளனர். இதற்கு பதிலளித்த போக்குவரத்து அமைச்சர் எதிர்காலத்தில் சேவை ரயில்கள் உரிய நேரத்தில் நிலையங்களை வந்தடையும் என்று கூறினார். எதிர்காலத்தில் இவ்வாறு நடைபெற்றால் தரம் பாராமல் உரிய நடவடிக்கை எடுப்பதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டார். தமிழ் சிங்கள மக்களின் ஒற்றுமையின் சின்னமாகவும் விளங்கும் மாணிக்க பிள்ளையார் ஆலயத்தின் வருடாந்த உற்சவம் நேற்று ஆரம்பமானது. நேற்று நண்பகல் கொடியேற்றத்துடன் ஆரம்பமான இந்த வருடாந்த உற்சவத்தை வீரமுனை கிராம மக்கள் நடத்தினார்கள். 10 தினங்கள் இடம்பெறும் இந்த ஆலயத்தின் வருடாந்த உற்சவத்தில் 11ஆம் திகதி இடம்பெறும் தீர்த்த உற்சவத்துடன் வருடாந்த உற்சவம் நிறைவு பெறும். அம்பாறை நகரில் தமிழ் மக்களின் வாழ்விடங்கள் இல்லாத காரணத்தால் அம்பாறை மாவட்டத்தில் உள்ள அனைத்து கிராமங்களும் இணைந்து இந்த விழாவினை நடத்துகின்றன. செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். நிருபமா ராவுடனான சந்திப்பு அர்த்தமுடையது என தமிழ் தேசிய கூட்டமைப்பு தெரிவிப்பு. எதிர்காலத்தில் நாட்டில் நீதியான தேர்தலை எதிர்பார்க்க முடியாது கஃபே தகவல். வைத்தியர் சத்தியமூர்த்தி தொடர்பான விசாரணைகள் நிறைவு. பாலித்த தெவரப்பெரும பிணையில் விடுதலை. இத்துடன் தமிழ் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.